ரைஸ் ரெசிபீஸ் விட மில்லட் ரெசிபீஸில் வந்து சுகர் லெவல் கம்மியாக இருக்குது. அதனால தான் நம்ம அதை சாப்பிட்றோம். இன்றைக்கி வந்து 7 டேஸ்க்கு 7 மில்லட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சாமை கிச்சடி. ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆஃப் ஆயில் போட்டு கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் வேர்க்கடலை, அப்புறம் வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். தேவையான அளவு பச்சை பட்டாணி, கேரட், பீன்ஸ் ஒரு 1/4 கிலோ இருக்கும். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு 1 கப்பு சாமை ரவைக்கு வந்து 1/2 கப்பு வந்து பாசிப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டு சாமை வந்து நைட்டே ஊற வச்சுட்டு 1/2 கப்பு அரிசி பருப்புக்கு வந்து 3 கப்பு வாட்டர் போட்டுட்டு நல்லா ஒரு 2 விசில் போட்டு நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அது கூட தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணால் சும்மா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நம்ம வந்து சாமை கிச்சடி வந்து ரொம்ப நல்லது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கெலோரி வந்து ரொம்ப கம்மி கம்பேர்ட் டு ரைஸ். அதனால அதை பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து மாப்பிள்ளை சம்பா கஞ்சி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மாப்பிள்ளை சம்பாவை நைட்டு அரிசி ஊற வச்சுட்டேன். நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து தண்ணி வடிகட்டிட்டு ஒன்றும் பாதியாக மிக்சியில் கொரன்னு அரைச்சிட்டு அது கூட கல்லுப்பு, கொஞ்சமாக பெருங்காய பவுடர் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணீர், அதாவது 1 கப்பு சாமை அரிசி எடுத்தீங்க அப்படின்னா 2 கப்பு வாட்டர் போட்டுட்டு ஒரு 4 விசில் போட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் அது அப்படியே சாப்பிட முடியாது, ரொம்ப கசப்பாக இருக்கும். அதாவது கசப்புனா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அது ஸ்மெல் போடிக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் வந்து 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அது கூட திக்கான கர்ட் போட்டு கொஞ்சமாக வாட்டர் போட்டுட்டு நல்லா கலக்கிட்டு நம்ம தேவையான அளவு கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுற மாதிரி நம்ம குடிக்கிற மாதிரி. ஆக்சுவலி கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், போக போக கொஞ்சமாக திக்காயிடும். அந்த மாதிரி மாப்பிள்ளை சம்பா கஞ்சி ரெடி பண்ணி குடிச்சோன்னா இது வந்து ரொம்ப நல்லது. எலும்புலாம் வந்து நல்லா வலுப்பெறும். இந்த கஞ்சி டெய்லி சாப்பிட்றதுனால கிளைசமிக் லெவல், சுகர் லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாகும். அது கூட வேர்க்கடலை போட்டு ரெடி பண்ணியாச்சு. கூட தேர்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ராகி சேமியா. நான் வந்து இன்றைக்கி வந்து 2 கப்பு வந்து ராகி மாவு எடுத்துக்கிட்டேன், 1 ஸ்பூன் நெய் எடுத்துக்கிட்டேன், கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டு எந்த ஸ்பூனில் நம்ம மெஷர் பண்ணுறோமோ, அதாவது எந்த கப்பில் நம்ம மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பில் வந்து வாட்டர் 1 கப் ராகி மாவுனா 1 கப் வாட்டர். ஸோ 2 கப்புனா 2 கப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பதம் வந்து ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, சேமியா வந்து வராது. அதுக்கப்புறம் அதை அப்படியே வச்சுட்டு மீன்வேல் தேங்காய் பால் ரெடி பண்ணுறோம். தேங்காய் நல்லா அது கூட கொஞ்சமாக ஏலக்காய், வெல்லம் போட்டுட்டு நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு தேங்காய் பால் எடுத்துட்டேன். சுகர் ஆட் பண்ணாமல் இன்றைக்கி வந்து வெல்லத்தில் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நல்லா திருப்பி நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அந்த மாவை நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி திருப்பி விட்டுறணும். அதாவது அந்த ஃப்ரேம் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த இடியாப்பா ஃப்ரேம் அதில் போட்டுட்டு இட்லி பானையில் வச்சு ராகி சேமியா வந்து ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணால் சூப்பரான ராகி சேமியா ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து பம்கின் சப்பாத்தி தான் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். பம்கினை வந்து நல்லா பீஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும் பம்கினை. அது கூட 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துகிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அந்த ஸ்மாஷ் பண்ண பம்கினையும் அதில் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணீர் போட்டு கொஞ்சமாக வந்து நெய்யோ ஆயிலோ போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு ஊற வச்சிடணும். ஊற வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சப்பாத்தி திரட்டுற மாதிரி திரட்டிட்டு அது கூட வந்து நெய்யில் போட்டு ரோல் பண்ணிவிட்டு நல்லா வந்து லேயர் சப்பாத்தி ஆகுனதுக்காக இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு திரட்டிங்கன்னா சூப்பரான பம்கின் சப்பாத்தி ரெடி ஆகிடும். இந்த பம்கின் சப்பாத்தி வந்து ரொம்ப பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நல்லது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையான அளவு பம்கினில் வந்து ஃபைபர் இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் இருக்கிறது ரிலீஃப் ஆகிடும். ப்ளஸ் டயபெட்டிக் வந்து நம்ம கோதுமை மாவு எடுத்துக்கிறோம் இல்லையா, அது ரொம்ப நல்லது. அது கூட அந்த பம்கினும் ஃபைபர், ஸோ ரெண்டும் எடுக்கும்போது கெலோரி அவ்வளோவா அதிகமாகாது. இன்றைக்கி அடுத்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா காராமணி வடை. காராமணி நைட்டே வந்து ஊற வச்சிடணும். அப்படி இல்லைன்னா பச்சை காராமணி இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டேன், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக பச்சை மிளகா, காராமணியை நல்லா மிக்சியில் கொஞ்சமாக பெருங்காய பவுடர், உப்பு போட்டு நல்லா அரைச்சிட்டு அது கூட பார்த்திங்கன்னா நம்ம ராகி பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். ராகி வந்து கால்சியம். 1 கப் ராகி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு தேவையான உப்பு போட்டு பொடியாக நறுக்குனா வெங்காயம், கூட பச்சை மிளகா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து என் பையன் சாப்பிட்றதுனால நான் பச்சை மிளகா ஆட் பண்ணல. தேவையான அளவு புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம ராகி எடை எப்படி தட்டுறோமோ அந்த மாதிரி இது கூட காராமணியும் ஃபைபர், ப்ளஸ் வந்து நம்ம ராகியும் வந்து கால்சியம். அதனால் வந்து டயபெட்டிக் லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். அது லோ கெலோரி தான். ஸோ அதனால் நம்ம ரைஸ் இல்லாமல் பண்ணுறதுனால டேஸ்ட்டு பார்க்குறதுக்கு தான் ஒரு மாதிரி ப்ரௌனாக இருக்கும். பட் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா சும்மா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நம்ம பார்க்க போகிறது ஓட்ஸ் தோசை. ஒரு 2 கப்பு ஓட்ஸ் நல்லா மிக்சியில் கொரன்னு அரைச்சிக்கிட்டேன். கூட வந்து கொஞ்சமாக சால்ட்டு, தயிர் போட்டுட்டு நல்லா மிக்சியில் அடித்ததுக்கப்புறம் பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி, கருவேப்பிலை,
உங்களுக்கு தேவையான புதினா கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, கூட வந்து கேரட் துருவி இருக்கு இல்லையா, அதையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, கூட வந்து நம்ம எவ்வளோ கரம் மசாலா, ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா, சால்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அடித்து வச்சுருக்கோம்ல அந்த ஓட்ஸோட, அது கூட கொஞ்சமாக தண்ணி போட்டு கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு அடை மாதிரி தோசை மாவில் போட்டு தரிச்சிக்கலாம். சப்போஸ் நீங்கள் தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சமாக ரைஸ் ஃப்ளோரை இல்லைன்னா வந்து பேசன் ஃப்ளோர் எதனா போட்டுட்டு இந்த மாதிரி நெய் போட்டு சாப்பிட்டா சும்மா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் செமையாக இருக்கும். உங்களுக்கு லோ கலோரி ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லான ப்ரோட்டீன் வந்து கிடச்சிருது அதில். அதனால் அது ஓட்ஸோட. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து மாப்பிள்ளை சம்பாவில் பொங்கல் செய்கிறோம். 1 கப்பு மாப்பிள்ளை சம்பா அரிசி நைட்டே ஊற வச்சுட்டு அது கூட அரை கப்பு வந்து பாசிப்பருப்பு போட்டு நல்லா மாப்பிள்ளை சம்பா நைட்டே ஊற வச்சுட்டு அது கூட வந்து 1.5 கப்பு எடுத்துருங்க. ஸோ அரிசியும் பருப்பு 1.5 கப்புனா 3 கப்பு வாட்டர் போட்டு கொஞ்சமாக இடித்த இஞ்சி, கல்லுப்பு, பெருங்காய பவுடர் எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு 2 ஸ்டீம் போட்டு எடுத்ததுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக 1 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் நெய் எல்லாத்தையும் போட்டுட்டு வேர்க்கடலைன்ற முந்திரி பருப்பு, அப்புறமா சீரகம், மிளகு, பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து சூப்பரான மாப்பிள்ளை சம்பா பொங்கல் ரெடி. பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.